قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد ما لهذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு இறுதி தூதராக அனுப்பி வைத்தார். பொதுவாக தூதர்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வருவதால் அவர்கள் மனிதர்களா இல்லையா என்பதிலே ஒரு குழப்பம் இருந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான், இன்ஹுவ இல்லா பஷருன் யூஹா, இவர் மனிதர்தான், இவர் வருகை அறிவிக்கப்படுகின்ற மனிதர். சாதாரண மனிதர்களுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடு அந்த வஹியிலிருந்து வெளிப்படுகிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே மக்காவாசிகள்லாம் கேட்டாங்க, ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிறார், மாலிஹாதர் ரசூல், இந்த தூதருக்கு என்ன ஆனது? எம்ஷீஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் சுற்றுகிறாரே, நம்மை போன்றுதானே இருக்கிறார் என்று பேசிக்கொண்டார்கள். அப்போ நபிமார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடமிருந்து வந்தார்கள் என்ற காரணத்தினாலே இறைத்தன்மை கற்பிக்கப்பட்டு அவர்கள் கடவுள்களாக ஆக்கப்படுகிற ஒரு சூழல் அங்கே இருந்தது. எனவே ஒரு பிரத்யேகமான பண்பு என்ற அவர்களுடைய பார்வையிலிருந்து அவர்களும் சாதாரண மனிதர்கள் போல்தான் நம்மிடத்தில் வாழ்வார்கள் என்கின்ற செய்தியை குர்ஆன் பதிவு பண்ணுகிறது. என்றாலும் எல்லா நபிமார்களுக்கும் பல்வேறு அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். நம்மை போன்ற அடையாளங்கள் அங்கங்கள் தான் இருக்கும், ஆனால் அது பிரத்யேகமான பண்புகளை கொண்டிருந்தது. நம்முடைய நாவுக்கும் அவர்களின் நாவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, நம் கைக்கும் அவங்க கைக்கும் வித்தியாசம் இருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்துல ஒரு சஹாபி மனப்பாடமே ஆக மாட்டேன்து, எதை மனப்பாடம் செஞ்சாலும் மறந்து போயிடுதுன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை கீழே போட்டு அதில் எதையோ போடுற மாதிரி செய்களை செய்து அந்த துணியை எடுத்து நெஞ்சிலே வைக்கிறார்கள். பெருமானாருடைய கை அவருடைய நெஞ்சிலே படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அதற்கு பிறகு நான் எதை கேட்டாலும் உடனே மனப்பாடாயிடும், அச்சடித்த மாதிரி மனசில் பதிஞ்சிடும். அதற்கு பிறகு நான் நபிகள் பெருமானாருடைய வார்த்தைகளை அதிகம் ஹதீஸுகளை கேட்டு அதை மக்களுக்கு சொன்னேன். அதிகமாக ஹதீஸ் அறிவு செஞ்ச ஆண்கள் யாருன்னா அபூ ஹுரைரா தான். அந்த அளவுக்கு மனப்பாட சக்தி அவர்களுக்கு வந்தது. பெருமானாருடைய கையின் அந்த லேசான ஒரு சூடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையின் பரிசம் பட்ட உடனே இந்த மாற்றம் நடக்கிறது. இப்போ நம்ம கைக்கும் அவங்க கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கைபருடைய யுத்தம் அங்கே நடந்த ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் கடுமையான வெயில் காலத்தில் கம்பளிகளை போட்டிருப்பேன். கம்பளியை போட்டிருப்பது என் உடலில் வெப்பத்தை அதிகப்படுத்தாது, வேர்க்காது. அது மாதிரி கடுமையான குளிர் நேரத்தில் தான் கம்பளி போடணும், கடுமையான குளிர் நேரத்தில் சாதா ட்ரெஸ் போட்டுக்குவேன். எல்லோரும் குளிரின் பாதிப்பினாலே அதிகமான உடைகளை, கடினமான உடைகளை உடுத்துக்கிற போது எனக்கு சாதாரண உடை தான் நான் உடுத்தியிருப்பேன். என் உடல் எல்லா நேரத்திலையும் ஒரே பரிமாணம்தான், ஒரே சீதோசர நிலையிலே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி உங்கள் உடம்பு இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதேன்னு கேட்டப்போ அலி ரலியல்லாஹு ஒரு செய்தியை சொன்னார்கள். கைபர் யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம் ஒவ்வொரு தளபதியாக மாற்றி நபிகள் பெருமானார் அறிவிப்பு செய்தார்கள். ஒரு நாள் இப்படி செய்தார்கள், நாளை காலையிலே ஒருவர் கையிலே இந்த கைபர் யுத்தத்திற்கான அந்த போர் கொடி தரப்படும், தளபதி பொறுப்பு தரப்படும், அவர் தலைமையில் இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்படும்னு அறிவிப்பு செய்தார்கள். காலையில் எனக்கு ஆள் வந்துச்சு, வாங்க ரசூலுல்லாஹ் உங்களை கூப்பிடுறாங்க, இன்றைக்கு தளபதி நீங்கள் தான் என்று கூப்பிட்ட போது ரசூலுல்லாஹ்ட்ட நான் வந்தேன். வந்தபோது என்னுடைய கண் வலி, கடுமையான வெப்பம், உடம்புல சூடு அதிகமாக இருக்கும்.
அதனால் கண்ணில் பொங்கி போய் கண்ணில் கடுமையான வலியோடு நான் வந்தேன். யார் ரசூலல்லாஹ், என் உடம்பு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு கண் வலி இருக்கிறது என்று நான் சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பக்கத்தில் வரவழைத்து தங்களுடைய முபாரக்கான எச்சிலிருந்து தங்கள் கையில் பெருவிரலில் எடுத்து என் கண்ணிலே வைத்தார். வைத்த உடனே என் கண்வழி நல்லா போச்சு. கண்வழி நல்லா போனதுன்னு ஒன்று இருக்கிறது. என் உடலின் சூழ்நிலைகளே மாறி போய்விட்டது. அதற்கு பிறகு எந்த சூழலின் தாக்கமும் என்னை எதுவும் செய்வதில்லை என்றார்கள் அலி ரலியல்லாஹு. அதாவது ட்ரீட்மெண்ட் வாங்குகிற ஆள்க பேட்டி கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசங்களை பெற்றவர்கள், அவர்களுக்கு என்னவெல்லாம் நடந்ததுன்னு அப்படியே ஹதீஸுகளில் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகத்தானதொரு ஆற்றல்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம சாப்பிட்டால் அந்த சாப்பாட்டில் இருந்து கறியில் உப்பு இருக்கிறதா, உரப்பு இருக்கிறதா, டேஸ்ட் இருக்குதான்னு சொல்லுவோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாப்பாடை எடுத்து வச்சாங்கன்னா, இந்த சாப்பாடு ஹலாலான வருமானத்தில் சம்பாதிக்கப்பட்டதா, ஹராமில் சம்பாதிக்கப்பட்டதா, அல்லது குழப்பமான சாப்பாடா, இது என்ற விஷயத்தை உணவை வைத்து அது ஈட்டப்பட்டதின் சூழல்களை புரிந்து கொள்வார்கள். இது எல்லாருடைய நாவுக்கும் கண்டுபிடிக்கின்ற பண்பை அல்லாஹ் வழங்கலை. ரசூலுல்லாவுக்கு தெரியும். ஒரு அம்மா விருந்து கொடுத்துச்சு, ரசூலுல்லாவும் சஹாபிகளும் போயிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆட்டு இறைச்சி இருந்தது. அந்த ஆட்டு இறைச்சி எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார். சாப்பிடுவதற்கு முற்பட்ட உடனே நாவில் வைத்த உடனே சொன்னார்கள், இந்த ஆட்டுக்கறியில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறதே, இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் காசு நான் வாங்கினது தான் என்று சொன்னார்கள். எங்கே வாங்கினீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வாங்கினேன் என்று சொன்னால், ஒரு வீட்டில் ஆடு கட்டி இருந்துச்சு, அந்த அம்மாட்ட போய் நான் கேட்டேன், இந்த ஆடை விற்கிறீங்களான்னு. அந்த அம்மா சொன்னது, ஏன் ஆடு கிடையாது, வேறொரு ஆடு நம்ம வீட்டில் வச்சுருக்குறாங்க, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. வியாபாரம் முழுமைப்படுத்தப்படாத, அதனுடைய சொந்த உரிமையாளரிடத்தில் கேட்கப்படாத ஒரு ஆடு, அவங்க போய் உங்கள் ஆடு கட்டி இருந்துச்சு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். இவர் என்ன தொகை தருகிறேன் என்பதை அவர் அங்கீகரிக்கவும் செய்யலாம், அங்கீகரிக்க மாட்டேன் என்றும் சொல்லலாம். வியாபாரம் முழுமைப்படுத்தப்படாமல், அனுமதிப்படுத்தப்படாமல் வாங்கிக்க உண்ணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆட்டுக்கறியை கொண்டு போய் சிறையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு பங்கிட்டு கொடுங்கள் என்று கொடுத்து அனுப்பினார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் நிறைவு பெறுகிறது. இங்கே நாம் புரிந்து கொள்ளுகின்ற விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் என்று சொன்னாலும், பெருமானாருக்கு என்று பல்வேறு ஆற்றல்களை அல்லாஹ் வைத்திருந்தான். அது தூதர்களுக்கும் நபிமார்களுக்குமான தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு பண்பு. நம்மை போற்றி இருக்கிறார்கள் என்று அவர்களை வெளிரங்கத்திலே புரிந்து கொண்டாலும், அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அதீதமான ஆற்றல்கள் என்பது அதிசயத்தக்கது. எனவே நபிமார்களுடைய பண்புகளை, ரசூல்மார்களின் பண்புகளை புரிவதற்கும் அவர்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி.